கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 21 வசனம். ரோமர் 1 அதிகாரம் வசனம் 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே கிறிஸ்தவர்களுடைய அல்லது கடவுளை அறிந்து கொண்டவர்களுடைய உத்தரவாதம், த ரெஸ்பான்சிபிலிட்டி, த டியூட்டி ஆஃப் தி சில்ட்ரன் ஆஃப் காட் என்ன என்பதையும், அவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயமாக இருக்க வேண்டும் என்பதையும் மிக அழகாக பவுல் ரோம திருச்சபைக்கு அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த வசனம் துவங்கும் பொழுது இப்படி துவங்குகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் கடவுள் இல்லை என்று குறிப்பிடுகிறவர்களை குறித்து இங்கே சொல்லவில்லை, அல்லது மற்ற நம்பிக்கை கொண்டவர்களை குறித்து இங்கே சொல்லவில்லை. வானத்தையும் பூமி உண்டாக்கின நம்முடைய வாழ்க்கையில் மீட்பை கொடுக்கும்படியாய் தம்மையே ஒப்பு கொடுத்ததான நம்முடைய ஆண்டவரை அறிந்திருக்கின்ற மக்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் தேவன் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இன்றைக்கு அநேகர் இப்படித்தான் இருக்கிறதை பார்க்கின்றோம். அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்துவதோ கடவுளுக்கு நன்றி செலுத்துவதோ இருப்பதே இல்லை. காரணம் என்ன என்றால், அவர்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது தங்களுடைய சொந்த முயற்சியினாலும் அவர்களுடைய சாதுரிய ஞானத்தினாலும் அவர்களுடைய பிரயாசத்தினாலும் உண்டான ஒன்று என்பதாக அவர்கள் கருதுகின்றார்கள். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை எந்நாளும் துதிக்கிறவர்களாக, அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்பொழுது நம்முடைய வாயிலே ஸ்தோத்திரம் வரும், எப்பொழுது கடவுளை துதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் என்று சொன்னால், கடவுள்தான் எனக்கு இந்த நன்மைகளை செய்திருக்கின்றார், கடவுள்தான் என் வாழ்க்கையில் எனக்கு அவசியமானவராக போதுமானவராக இருக்கின்றார், கடவுள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற எண்ணம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகள், அது சிறிதாயினும் பெரிதாயினும், அவைகளை நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பார்கள். ஏன், ஒரு சின்ன ஒரு உடை வாங்கினால் கூட இல்லையா, ஒரு புதிதாக ஒரு உடை வாங்கினால் அல்லது வீட்டில் ஒரு பொருளை வாங்கினால் கூட, ஆண்டவரே இந்த பொருளை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி, இந்த உடையை வாங்கும்படியா எனக்கு பலன் தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி என்று எல்லாவற்றிலும் கடவுளை மகிமைப்படுத்துகிறவர்களாய், எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். ஏன், அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்பதை அறிந்தவர்களாக இருப்பார். ஆகையினால்தான் இங்கே சொல்லுகின்றார், அப்படிப்பட்டதான கடவுளுடைய கிருபைகளை நினைத்து பாராமல் தங்கள் சிந்தையிலே அவர்கள் வீணராகி போனார்கள். அவருடைய எண்ணங்களிலே அவர்கள் வீணரானார்களாம். என்ன காரியங்களை அவர்கள் யோசிக்கின்றார்கள்? கடவுள் என் வாழ்க்கையில் இதை செய்தார் என்பதை விட, இது என்னாலே நான் இதை செய்து முடித்தேன் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கென்று அங்கீகாரத்தையும் தங்களுக்கென்று மகிமையையும் தங்களுக்கென்று பெருமையையும் சேர்த்து கொள்ள அவர்கள் முயற்சிப்பதினாலே
அவருடைய சிந்தையில் அவர்கள் வீணராகி போகிறார்கள். அப்படி வீணராகும் பொழுது என்ன நடக்கின்றதாம், அவருடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடவுளுடைய பயமோ, கடவுள்தான் என் வாழ்க்கையில் அவரை தான் நான் சார்ந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோ இல்லாமல் அவருடைய இருதயம் முழுவதும் கடவுள் இல்லாத ஒரு இருதயம். அதுதான் இங்கே இருளடைந்த இருதயம் அன்று எழுதியிருக்கிறது. ஆவியானவர் இல்லாத ஒரு இருதயமாக அது மாறிவிடுகின்றது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்கள் தேவனை அறிந்தோம். அப்படியானால் இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும், நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளை அறிந்தவன் என்று சொல்லி நம்முடைய இருதயம் சொல்லுமானால் நமக்குள்ளாக ஒரு உணர்வு இருக்க வேண்டும், ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், ஒரு ஆசை இருக்க வேண்டும். அது என்ன? எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன், என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். காரணம், அவர் இல்லாமல் நான் இல்லவே இல்லை என்கிற எண்ணம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான முயற்சிகளை மேற்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். தாவீது போன்ற பக்தர்களுடைய அவர் எழுத்துக்களை, அவருடைய பாடல்களை நாம் பாடும்பொழுது நமக்கு நன்றாய் தெரியும் அல்லவா? தாவீது சொல்லுகிறாரே, எந்த நேரத்திலும் உம்முடைய துதி என் வாயில் இருக்கும் என்று சொல்லுவார். அதற்கான காரணம் என்னவென்றால், அவருக்கு தெரியும், ஓ கடவுளுடைய தயவு என்னை வழி நடத்தி கொண்டே இருக்கிறதே என்ற அந்த அற்புதமான காரியத்தை அவர் அறிந்திருந்தபடினால் எல்லா நேரத்திலும் கடவுளை துதிக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் துதிக்க வேண்டும். அது வாழ்வானாலும் தாழ்வானாலும் மகிழ்ச்சியானாலும் துக்கமானாலும், அது கண்ணீரின் பாதையாக இருந்தாலும், அது மரணத்திற்கொப்பான ஒருவேளை கடினமான பாதையாக, அது முள் படுக்கையாக வழி நிரம்ப கல்லும் முள்ளும் நிறைந்த கரடான பாதையாக இருந்தாலும் கூட கடவுளை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. ஏனென்றால் அவர் ஒருவரே எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, நீர் நல்லவர், நீர் போதுமானவராக எங்களோடு கூட இருக்கிறீர். கர்த்தாவே, தேவனை அறிந்தவர்கள், தேவன் என்று உணர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்தரிக்காமல் மகிமைப்படுத்தாமல் தங்கள் சிந்தையில் வீணராகி போனவண்ணமாய் நாங்கள் அப்படி இராதபடிக்கு எங்களுக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் சாமி. உமக்கு மகிமையை செலுத்தாமல் நாங்கள் மகிமையை திருடிக் கொள்ளுகிறவர்களாக இல்லாதபடிக்கு கடவுளுக்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்தி என்னால் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் வாழும்படி ஆண்டவரே நீ கிருபை பாராட்ட வேணும் என்று ஜெபிக்கின்றேன். என்னுடைய இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையை கடவுள் நீர் பாராட்டும். எப்பொழுதும் எங்கள் வாயில் ஆண்டவரே அவசியமில்லாத வார்த்தைகளும் முறுமுறுப்புகளும் வீணான சிந்தைகளும் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் எப்பொழுதுமே மகிமைப்படுத்துகிறவர்களாய், உம்மை துதிக்கிறவர்களாய், உம்முடைய கிருபையை உணர்ந்து நினைத்து பார்த்து நன்றியுள்ளவர்களாய் வாழும்படியான கிருபைகளை தாரும். எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.